இப்லீஸ் நம்பர் கூட இருப்பதால் அல்லாஹ்வை விட இப்லீஸ் உயர்ந்தவன் என்று சொல்ல போகிறீர்களா? இதுதான் கேள்வி. சாதாரண விஷயம் இல்லை இது. இந்த அடிப்படை வைத்து நம்பரின் அடிப்படை வைத்துக் கொண்டு ஒன்றை உயர்வு என்று சொன்னால் இப்படிலாம் வரணும். அதாவது நம்பருக்குள்ள வார்த்தையை ஏத்துறதாமா. நம்பருக்குள்ள அல்லாஹ் இப்ப அல்லாஹ் 66 ஏத்துறாங்கல்ல, இப்லீஸ 103 ஏத்துறாங்கல்ல. எப்படி நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பல்லா பிஸ்மி 66 அர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி சொன்ன மாதிரி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ற பல்லா அவுது பில்லாஹி மின் 103 இர்ரஜீம் இப்படி சொன்னா ஒத்துக்குறீங்களா? இப்ப நீங்க எல்லாம் சில கேள்விகளை கேட்டீங்க, நாங்க தெளிவா பதில் சொல்றோம். இந்த தெளிவா பதில் சொல்றதை விட்டு போட்டு உங்களுடைய முதல் கேள்விக்கு 4032, இரண்டாவது கேள்விக்கு 784, மூணாவது கேள்விக்கு கூட்டி முடிச்சுட்டப்பா ஒரு 35 வச்சுக்கிறீங்க என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? கேள்வி அதுதான். ஒரு நம்பருக்குள்ள நுழைச்சுக்கிட்டு இந்த நம்பர் இதை காட்டுகிறது என்று சொல்ல முடியுமா? அத பாங் சொல்ற இடத்துல அல்லாஹ் அக்பர் சொல்ற நம்பரை கூட்டி ஒரு 44, ஒரு 87, ஒரு 30 இப்படி சொல்ல முடியுமா என்பதுதான் கேள்வி. கேள்வியை விளங்கி நீங்க பதில் சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விரலினுடைய தன்மை அத்தஹியாத்தின் தன்மையை காட்டுறதுக்கு 53 போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லியிருக்காங்க. இது நம்ம சாதாரணமா சொல்றதுதான். ஒரு 7 சொல்லும்போது இப்படி வளைஞ்சிருக்கும் பொழுது 7 மாதிரி இருக்குல்ல வளைஞ்சு அப்படின்னு சொல்லத்தான் செய்வோம். இதை காட்டுறதுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு 7 மம்மை தவிர இதுக்காக 7ன்னு சொல்லிட்டாரு. இங்க வாங்கன்னு சொல்ல போல 32 என்ன 32 உங்களை கூப்பிட்டேன் சரி 64 இப்படி சொல்ல முடியுமாங்கிறது கேள்வி. இப்படி அடிப்படை வைத்துக் கொண்டு செய்தால் என்ன ஏற்படும்? தமாசுக்கு சொல்ல நினைக்கூடாது. இப்லீஸ் என்ற 103 என்ற நம்பர் கூட அல்லாஹ்வுக்கு 66 கணக்கு பண்ணி வச்சிருக்கீங்க, அது கம்மி. 66 என்று அல்லாஹ்வுக்கு இருப்பதால் இப்லீஸ் என்ற 103 தான் பெஸ்ட் என்று சொல்வீர்களா? அப்படி ஒரு கருத்தை இந்த மௌலிது கிதாப் நச்சுத்தனமாக சொல்லி இருக்கிறது. கேள்வி விளங்கணும். இந்த பெயரை வைத்து நம்பரை வைத்துக் கொண்டு அமீர் என்பவருக்கு நம்பர் கம்மி, ஃபகீர்ங்கிறவருக்கு நம்பர் கூட அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. அதனால நம்பர் இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க ஒப்பந்தத்தை பெறாம தான் போகணுண்டு கேள்வி வழங்கணும். கேள்வி வழங்கி தான் நம்ம கேட்டு வச்சிருக்கோம். என்னண்டா குர்ஆன் ஹதீஸுக்கும் முரண்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒப்பந்தத்தினுடைய நிலைப்பாடு. இப்ப நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? இது ஒன்றும் ஒரு குர்ஆன் ஹதீஸ் ஆரங்காட்டல. அவர் சொன்ன விஷயம் என்ன? ஆட்சி அதிகாரத்தை விட ஏழ்முகன்னு சொல்லியிருக்கிறாரு. கருத்து சரிதான், அதுல இவங்க ஒன்றும் கருத்து வேறு பண்ணல. அவர் செய்த ஆய்வு எண்ணிக்கை அடிப்படையில் செஞ்சிருக்கிறாரு. இப்ப எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆய்வு செய்தது சரியா தப்பா? தப்பு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொன்ன? அவங்க குர்ஆன் ஹதீஸுக்கும் முரண்பட்டது அப்படின்னு கருதுனா முரண்பட்டது காமிக்கட்டேன். நம்ம தான் சொல்லிட்டோம். இது ஒன்றும் விவகாரம் இல்லை. இது விரும்பினா ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது கட்டாயம் நான் குர்ஆன்ல தான் சொல்லியிருக்கிறாரு, நீங்க ஒப்புக்கொள்ளுங்க. நம்ம சொல்லலையே, அவர் ஹதீஸெல்லாம் சொல்லியிருக்கிற ஒப்புக்கொள்ளா சொன்னா குர்ஆன் ஹதீஸிலே தவறு வருது அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டு தானே இருக்கிறாங்க. அதனால இது ஒரு ஆய்வு தாங்க. விரும்பினா நான் ஒப்புக்கொள்வேன், இல்லைன்னா நான் நிராகரிப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் குர்ஆன் ஹதீஸ்னு தந்து இல்லாததை சொன்னாதான் நம்ம மறுக்கணும். இல்ல இந்த எண்ணிக்கை வச்சு இவர் ஆய்வு செஞ்சதே தப்புன்னு தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ் மூலமா தப்புன்னு சொல்லுங்க, நாங்க ஒப்புக்கொள்ள தயாரா இருக்கிறோம். இது சாதாரண விஷயம் தான், மார்க்க விஷயம்னு கூட சொல்ல முடியாது. அவரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு எண்ணெய் அடிப்படையில். இது ஒண்ணு மார்க்கம்னு கூட சொல்ல முடியாது. என்ன சொல்ல போனா, ஏன்னா மார்க்க கருத்து உண்மைதான். உண்மைங்கிறதுக்கு எண்ணிக்கை ஆதாரமா காட்டுறாரு, அது மார்க்கம் அல்ல. ஆய்வு விரும்பினா ஒப்புக்கொள்ளலாம், விரும்பினா ஒப்புக்கொள்ளலாம். அவருடைய திறமை காட்டியிருக்கிறார், அவ்வளவுதானே தவிர இது வாரமில்ல. இந்த அடிப்படையிலும் என் அடிப்படையிலும் ஆய்வு செய்வது தவறு அப்படின்னு ஒரு நிலைப்பாடுன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸை நிரூபிச்சுட்டா நாங்க ஒப்புக்கொள்ள தயாரா இருக்கோம். அவங்க கேட்கிறாங்க, இந்த எண் கணித முறைக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குதா அப்படின்னு. நாம கேட்கிறோம், பயோடெக்னாலஜி, லேப் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் கல்வி, இதுக்கெல்லாம் குர்ஆன்ல ஆதாரம் இருக்குதா? கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போலான ஆதாரம் இருக்குதா? இதெல்லாம் உலக விஷயங்க. இந்த அணி தலைவர் இருக்காங்களா, அவரே ஒரு கேள்வி பதில சொல்றாரு, கொய்யாப்பழம் சாப்பிடணும் குர்ஆன்ல வருமா? கேட்கிற ஒரு கேள்வி கேட்டப்போ அதுக்கு பதிலா சொல்றது என்னன்னா, கொய்யாப்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு குர்ஆன்ல வருமா? அப்ப என்ன அர்த்தம்? கொய்யாப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு குர்ஆன்ல சொல்லல, அதனால சாப்பிடலாம்னு சொல்றாங்க. அப்ப எண்கணித முறையை பயன்படுத்த கூடாது அப்படின்னு குர்ஆன்ல சொல்லப்படல, ஹதீஸ்ல சொல்லப்படல. அப்ப பயன்படுத்தலாம். லேப் டெக்னாலஜி கூடாதுன்னு குர்ஆன்ல சொல்லப்படல, பயோடெக்னாலஜி கூடாதுன்னு சொல்லப்படல, கம்ப்யூட்டர் கல்வி கூடாதுன்னு சொல்லப்படல, பயன்படுத்தலாம். ரெண்டாவது கேட்கிறாங்க, அப்ப முஹம்மதுக்கு 313 வருது, அல்லாஹ்வுக்கு 64 வருது, அப்ப முஹம்மது பெரிய ஆளா அப்படின்னு கேட்கிறாங்க. நாம சொல்றோம்
குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபட்ட ஒரு சட்டத்தை இந்த எண்கணித முறையை கொண்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லல. குர்ஆன் ஹதீஸ் மூலமா நிரூபிக்கப்பட்ட சட்டங்களை அதுக்கு ஒரு உறுதியாக ஒரு அழகுக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமா உலக வர்த்தக மையம் செப்டம்பர் 11 தகர்க்கப்பட்டதா? நாம அப்ப என்ன சொன்னோம்? தௌபா சூராவுல 110வது வசனத்துல இந்த மேட்ரு வருதுன்னு சொன்னோம். அது நடக்கிறதுக்கு முன்னாடி நாம சொல்லல. அப்படி அல்லாஹ் நடத்தி காட்டின பின்னாடி இத குர்ஆன்ல இருக்குதுன்னு நாம உலகம் மொத்தத்துக்கு நாம பெருமை காட்டணுமா? அப்போ இப்படி உள்ள மேட்டர்கள் எல்லாம் குர்ஆன்ல இருக்குது, அரபி எண்ல இருக்குது. அப்ப என்ன புரியுது? அல்லாஹு தஆலாவை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயர்ந்தவங்க இல்லன்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அங்க இந்த எண்கணித முறையை பயன்படுத்த கூடாது. ஆனா ஃபபிஹுதாக முக்ததி, அந்த நபிமார்களுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுடைய எல்லா நேர்வழியை ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கும், அங்க பயன்படுத்தலாம். குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபடாத இடங்களில் இதை பயன்படுத்தலாம். உதாரணமா கத்தி வெட்டுறதுக்கு பயன்படுத்தப்படும். ஆப்பிளை வெட்டலாமா? வெட்டலாம், குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. தக்காளியை வெட்டலாமா? வெட்டலாம், குர்ஆன்ல தப்புன்னு சொல்லப்படல. கழுத்தை வெட்டலாமா? கூடாது, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது எங்க பயன்படுத்த கூடாதோ அங்க பயன்படுத்த கூடாது. இப்போ ஏழை சிறந்தவன் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பண்புகளை உள்ளடக்கினவங்க குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, அங்க பயன்படுத்துறோம். புரியுதா? அப்ப நாம ரெண்டு கேள்விதான் கேட்டாங்க, அழகான ஆணித்தரமான பதில்களை நாம சொல்லியிருக்கோம். அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டா தான் ஏற்றுக்கொள்றதாக இருந்தா பயோடெக்னாலஜி லேப் டெக்னாலஜியை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. கொய்யா பழத்தை சாப்பிடக்கூடாது. அப்போ நாம ஒரு 9 கேள்வியை வச்சோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பந்தத்துக்கு இது மீறது அப்படின்னு சொன்னா தப்பிடலாம், நம்ம மக்கள்கிட்ட நமக்கு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய உண்மை நிறைகள் இந்த 9 கேள்விகள் மூலமாக உலகத்துக்கு அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு உண்மை அங்க உணரல. ஏற்கனவே அந்த சிறுமி விஷயத்துல அது அவங்க இது வரைக்கும் விட்டுவிட்டு அப்படியே போனதுனால நம்ம கேட்டோம், இன்னும் ஒரு முடிவு சொல்லலையா, அப்படியே விட்டுட்டு போயிட்டேலாம், அதுக்கு மேல பதில் சொல்ல முடியாதா அப்படின்னோடனே ஒரு எண்ணிக்கை பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்க. சரி, அந்த சிறுமி விஷயத்திலோட நாங்க கேட்ட கேள்வி அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன கேட்டோம், சகீருங்கிறதுக்கு சிறுமி அப்படிங்கறத அர்த்தம். நீங்க பெரியவங்களை அர்த்தம் வச்சுங்க, அது குர்ஆன்ல இருந்து காட்டுங்க அப்படின்னோம். இதுவரையும் காட்டல. ஹதீஸ்ல நேரடியா காட்டுங்க அப்படின்னோம், காட்டவே இல்லை. ஆனா அரபி மொழி பிரகாரமா காட்டுங்க அப்படின்னோம், காட்டவே இல்லை. அல்ல காட்டுன்னு சொல்லட்டு அந்த அடுத்த தடவை காட்டட்டும். நம்ம சொன்னது இன்னும் அப்படியே தான் இருக்குது. சகீருக்கு இதுவரைக்கும் பெரியவள்ங்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியா காட்டணும், அரபி மொழி லாங்குவேஜ்ல காட்டணும். காரணம் ஒப்புக்கொள்ள தயாரா இருக்கிறோம் நாங்க. அப்ப அந்த கேள்வி அப்படியே தான் இருக்குது. அது ஒரு விஷயம். அடுத்து சொன்னாங்க, குளத்துல போகும்போது குளத்துல இருந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? நடந்தது நாகூர் போனவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், ரோட்டை ஒட்டி தான் குளம் இருக்கு. இது குளத்துக்கு போக தேவையில்லை, ஏன்னா அங்கே இருக்குது. ஷவாரியாண்டே இருக்குது. எங்க அந்த படிச்சாங்களா? அதுல ஷவாரின்னா அர்த்தம் தெருக்கள், அது பணிமா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தெருக்கள்னு தான் அர்த்தம். அப்ப தெருவில் நடக்கும் போது குளம் இருந்தது. நாகூர் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும், குளத்து ஓரத்துல இருக்கு. அது போல தர்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும், தர்காவுக்கு பேசல் பார்த்தாக்கா ரோடு இருக்குது, ரோட்டை ஒட்டி தான் என்ன குளமே இருக்குது. இது ஒன்றும் பெருவாகாரம் அல்ல. அப்ப ரோட்டில் தான் நடந்து போகிறார்கள். நம்ம எதுவும் கேட்டு இருக்கிறோம், பெண் பார்க்க செல்வதாக இருந்தால் ஏன் குளத்திற்கு சென்றார்கள் அப்படின்னு ஒரு கேட்டாங்க. பெண் பார்ப்பதற்கு செல்லவில்லை, ஏன்னா அதிலே இருக்குது. நடந்து சென்றார்கள். பெண் பார்ப்பதற்கு எண்ணம் இருந்தது, ஆனா குளத்துல போய் பார்க்கணும்னு எண்ணம் கிடையாது. போய்கிட்டே இருக்கும்போது குளத்துல சிறுமிப்படுறாங்க. அப்ப இந்த சிறுமியா நல்லா தானே இருக்கிறாங்க, சிறுமியா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களே, நம்ம மகனுக்கு முடிக்கலாமே நினைக்கிறாங்களே தவிர, போனது இந்த குளத்திலே இருக்கக்கூடிய சிறுமியை பெண் பேசத்தான். அப்படி ஒரு வாசகத்தை அவங்க தந்துட்டு ஒப்புக்கொள்ள தயாரா இருக்கிறோம். முதலாவது என்ன இருக்கு, பெண் பேசத்தான் போறாங்க, அந்த எண்ணத்துல போயிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் போதுதான் குளத்துல அந்த சிறுமி பாக்குறாங்கன்னு இருக்கே தவிர, சிறுமியை குளத்திலே பெண் பேச போனாங்கன்னா அவங்க சொல்லட்டும், நம்ம ஒப்புக்கொள்ள தயார், வாசகத்தை காட்டிட்டோம். அதே போல இன்னும் சொல்லி அப்படித்தான் போனார் என்றால் இன்னொரு கேள்வி நம்ம வச்சோம், அது பதில் சொல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப புறப்படுகின்ற போதே குளம், அங்கே சிறுமி, அந்த எண்ணத்துல போனா அப்ப அவங்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறதா? இந்த குளத்திலே இந்த சிறுமி குளித்துக் கொண்டு இருக்கிறா என்று தெரிந்துதான் போனார்களா? மறைவான ஞானம் உண்டுங்கிறீங்களான்னு கேட்டு வச்சிருக்கோம். உண்டுன்னு சொல்லிவிட்டு இதை சொன்னா கூட பரவாயில்லை, உண்டுன்னு சொல்லல, இன்னும் போய்கிட்டே இருக்கான், போய்கிட்டாரு அங்க